அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலையொலியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் காணொளி ஊராட்சிகளை நேரடியாக மாநகராட்சியாக மாற்றுவதன் மூலம் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அனைவருமே வசிக்கக்கூடிய பகுதி ஏதாவது ஒரு உள்ளாட்சி அமைப்பு சார்ந்து தான் இருக்க முடியும். அதில் நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி அப்படின்னு இரண்டு உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது. ஊரக உள்ளாட்சி அப்படின்னா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சின்னு 3 படிநிலைகள் இருக்குது. நகர்ப்புற உள்ளாட்சிகள் அப்படின்னா பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி அப்படின்னு இருக்குது. ஒரு உள்ளாட்சி அமைப்பினுடைய அடிப்படை அமைப்பு கிராம ஊராட்சி தான். ஒரு உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகபட்ச உயரிய அமைப்பு அப்படின்னா அது மாநகராட்சி தான். இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையில் தரம் உயர்த்துதல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எப்படி தரம் உயர்த்தணும் அப்படின்னா, இரண்டாம் நிலை ஊராட்சிகளை முதல்நிலை ஊராட்சிகளாகவும், முதல்நிலை ஊராட்சிகளை பேரூராட்சிகளாகவும், பேரூராட்சியிலையுமே இரண்டாம் நிலை பேரூராட்சி, முதல்நிலை பேரூராட்சி, தேர்வுநிலை பேரூராட்சின்னு இருக்குது. தேர்வுநிலை பேரூராட்சி முடிஞ்சதுக்கப்புறமா மூன்றாம் நிலை நகராட்சி, இரண்டாம் நிலை நகராட்சி, முதல்நிலை நகராட்சி, தேர்வுநிலை நகராட்சி, சிறப்பு நிலை நகராட்சி அப்படின்னு இருக்குது. நகராட்சி சிறப்பு நிலை நகராட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய எல்லா நகராட்சிகளையுமே அடுத்ததாக மாநகராட்சியாக தரம் உயர்த்துவாங்க. இதுதான் படிநிலை. ஆனால் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே இந்த கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைத்து மாநகராட்சி ஆக்கக்கூடிய இந்த நகரமயமாக்கல் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இரண்டாம் நிலை ஊராட்சிகளாக இருக்கக்கூடியதை அதனுடைய வருவாய் மற்றும் மக்கள் தொகை அடிப்படையில் அடுத்த கட்டத்துக்காக தரம் உயர்த்தணும். அதே மாதிரி தான் நகராட்சிகளை மாநகராட்சியாக மாற்றும் போது அதற்கென்று சில விதிகள் இருக்குது. அந்த விதிகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. எதனால் அப்படின்னா, இப்போ இதற்கு முன்னாடி 12 மாநகராட்சிகள் இருந்தது. மாநகராட்சியோட மக்கள் தொகை 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு உள்ளாட்சி அமைப்பை தான் நம்ம மாநகராட்சியாக மாற்ற முடியும். ஆனால் சமீபத்தில் அதை என்ன செஞ்சாங்க, 3 லட்சமாக குறைச்சாங்க. மக்கள் தொகை 3 லட்சமாகவும் ஆண்டு வருமானம் 30 கோடியாகவும் இருந்தது அப்படின்னா ஒரு நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றலாம். அந்த விதிகள் பூர்த்தி பெறவில்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பேரூராட்சிகளையும் ஊராட்சிகளையும் இணைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அரசினுடைய விதியாக இருந்தது. அதை இப்போ கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 3 லட்சமாக இருந்த மக்கள் தொகையை 2 லட்சமாகவும் 30 கோடியாக இருந்த ஆண்டு வருமானத்தை 20 கோடியாகவும் குறைச்சிருக்காங்க. அந்த குறைப்பிற்கான காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு 4 நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றினாங்க. அதில் புதுக்கோட்டை, திருவண்ணாமலை, காரைக்குடி, கன்னியாகுமரி என்ற 4 நகராட்சிகளை மாநகராட்சியாக தரம் உயர்த்தும் போது அருகில் உள்ள கிராம ஊராட்சிகளை இணைக்கிறாங்க. அவங்களுக்கு விதி ஏற்கனவே 3 லட்சம் இருக்கணும். இப்படி அந்த நகராட்சிகளோட அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளை இணைக்கும் போது 3 லட்சம் என்பது பூர்த்தியாகவில்லை. கிட்டத்தட்ட 2 லட்சம், 1,80,000 இந்த மாதிரியான மக்கள் தொகை தான் வந்தது. ஆனால் அரசுக்கு என்னென்னா, இது ஒரு கொள்கை முடிவு அப்படிங்கிறதுனால அந்த விதிகளை தளர்த்துறாங்க. அப்போ இந்த விதிகள் பூர்த்தியாகவில்லை அப்படின்னா மக்கள் தொகையும் வருமானத்தையும் குறைச்சிட்டு அந்த நகராட்சி கூட அருகில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு விதியை இப்போ திருத்தம் பண்ணியிருக்காங்க. கூடவே இன்னொன்று சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த உள்ளாட்சி அமைப்பை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தேவைக்கு ஏற்ப அதை தரம் உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற திருத்தத்தையும் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் என்னென்னா, அரசு மக்கள்கிட்ட கேட்கக்கூடிய எந்த ஒரு தேவையுமே இல்லை. அரசு நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு உள்ளாட்சி அமைப்பை எப்போது வேண்டுமானாலும் காரணமே இல்லாமல் தரம் உயர்த்தி கொள்ளலாம். சில விதிகளுக்கு உட்பட்டு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அரசுக்கு தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படினாலும் மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறது தான் அதற்கான அறிவிப்பு. இப்போ இதனால என்ன சிக்கல், மாநகராட்சியாக மாறுச்சுன்னா நல்லது தானே அப்படிங்கிறதா இங்கே பெரும்பாலும் எல்லாருடைய பார்வையும் அப்படின்னு சொல்கிறத விட அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இதை ஆதரிப்பாங்க. மற்ற எல்லாருமே இதை எதிர்க்கிறாங்க. இதை நம்ம அப்படி அணுக வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ மாநகராட்சியாக மாறுதுன்னா புதிதாக என்னென்ன வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு அது ஒரு தேசிய நெடுஞ்சாலையாக இருக்குது அப்படின்னா சாலைகள், மேம்பாலங்கள், சுரங்கப்பாதைகள், பாதாள சாக்கடை திட்டம், ஏதாவது கூட்டு குடிநீர் திட்டம், இது போன்ற பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வரும்.
அது இல்லாமல் அடிப்படை வசதிகள் வந்து நல்லா மேம்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. திட்டங்களுக்கான தொகை மதிப்பீடு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக கிராம ஊராட்சி அப்படின்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு தான் இங்கே வந்து திட்டங்கள் செயல்படுத்த முடியும் அப்படின்னா, இப்போ பேரூராட்சியாக இருக்குன்னா ஒரு 2 கோடி 3 கோடி வரைக்கும் பேரூராட்சிக்கு அனுமதி இருக்குது. இதே நகராட்சியாக இருந்ததுன்னா ஒரு 50 கோடிக்கு இருக்குது. 50 கோடிக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு திட்டங்கள் வேணும்னா நகராட்சிக்கு கொடுக்க முடியாது, மாநகராட்சியாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விதி இருந்ததுன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே அப்படி எதுவும் கிடையாது. இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா, ஊராட்சியை பேரூராட்சியாக மாற்றினா பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றலாம், நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றலாம். ஆனால் ஒரு ஊராட்சியை நேரடியாக மாநகராட்சியாக மாற்றும் போது அங்கே என்னென்ன மாதிரியான சிக்கல் இருக்குது? பெரும்பாலும் இப்போ இது மாநகராட்சியாக மாறுச்சுன்னா இது போன்ற திட்டங்கள்லாம் கிடைக்கும். அப்போ ஊராட்சி பேரூராட்சிக்கு இந்த திட்டங்கள் கிடைக்காதா அப்படின்னா அதற்கும் திட்டங்கள் இருக்குது. அதற்கு ஏற்றார் போல் அந்த திட்டங்களினுடைய மதிப்பீடு வேணால் குறையுமே தவிர அந்த திட்டங்களே வந்து கிடைக்காது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, நீங்கள் அந்த விதிகள் இருக்கு இல்லையா, 2 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும், 20 கோடி ஆண்டு வருமானம் இருக்கணும், அதை வந்து அப்படி இருந்தால் நாங்கள் வந்து மாநகராட்சியாக மாற்றிடுவோம் அப்படிங்கிறதுக்கான விதிகளை குறைச்சிட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊராட்சினா 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் அதிகபட்சம் 50 லட்சம் வரைக்கும் தான் ஊராட்சியினுடைய மதிப்பீடு இருக்கும் அப்படின்னா அதை 1 கோடியாக மாற்றலாம். மதிப்பீடு திட்டப்பணிகளுக்கான மதிப்பீட்டை நீங்கள் மாற்றலாம், அதிகப்படுத்தலாம். பேரூராட்சி அப்படின்னா ஒரு 10 கோடி 20 கோடி வரைக்கும் அதிகப்படுத்தலாம். நகராட்சினா 50 கோடிக்கு மேலே 100 கோடிக்கு மேலே அப்படின்னா மாநகராட்சி அப்படின்னா அந்த திட்டங்களுக்கான மதிப்பீட்டு தொகையை வேணால் அதிகப்படுத்திட்டு அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை வந்து நடைமுறைப்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக கிராம ஊராட்சியில் வந்து என்னென்ன வரிகள் வந்து வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம புதுசாக ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வீட்டுமனை அங்கீகாரம்னு சொல்லி நம்ம வாங்குவோம். அந்த வீட்டுமனை அங்கீகாரம் வந்து எல்லா உள்ளாட்சி அமைப்புக்குமே இருக்குது. அதே மாதிரி அதில் வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டி முடித்ததுக்கப்புறமா வீட்டு வரி ரசீதுன்னு நம்ம கொடுக்கணும். நம்ம எவ்வளோ சதுரடிக்கு நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோமோ அதற்கு ஏற்றார் போல் நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டு வரி செலுத்தணும். அந்த வீட்டு வரி எவ்வளோ அப்படின்னா கிராம ஊராட்சியில் ரூ. 1.50 தான் இருக்கும். அதிகபட்சம் ரூ. 2 வரைக்கும் இருக்கும். ஒரு சதுர அடிக்கு ரூ. 1.50 2 அப்போ நம்ம எல்லாருமே குறைஞ்சது ஒரு 300லேருந்து 500 சதுரடி வச்சுருப்போம். உதாரணத்துக்கு இப்போ 500 சதுரடி வச்சுருக்கோம் அப்படின்னா ரூ. 500 ஒரு ரூ. 250 நம்ம வந்து வீட்டு வரி கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு. இதே பேரூராட்சி அப்படின்னா ரூ. 3 ஆகும், நகராட்சி அப்படின்னா ரூ. 4 வரும், மாநகராட்சி அப்படின்னா ரூ. 6 வரைக்கும் வருது. மாநகராட்சியில் ரூ. 3லேருந்து ரூ. 6 வரைக்கும் வருது. மாநகராட்சியில் எடுத்தோடனே வரி அதிகமாகிருமானா அதிகமாகாது. ஏபிசி அப்படின்னு 3 தரங்களாக பிரிப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நகரப்பகுதியாக இருந்ததுன்னா ஏ தரம், அதற்கு கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடியது பி தரம், கிராமங்களாக இருக்கக்கூடியதை சி தரத்தில் வச்சு தான் வரி நிர்ணயம் பண்ணுவாங்க. அந்த வரியில் கிராம ஊராட்சியில் இருக்கிறத விட கண்டிப்பாக 1 மடங்கு வந்து அதிகமாக தான் இருக்கும். ரூ. 1.50 வாங்குறாங்கன்னா சி தரத்தில் வந்து ரூ. 3 வாங்குவாங்க. பி தரத்தில் வந்து ரூ. 4 5, சி தரத்தில் வந்து ரூ. 6 இப்படிங்கிற ஒரு படிநிலையில் தான் இந்த வரி வந்து வசூல் செய்வாங்க. இப்போ அதே மாதிரி வீட்டு வரி, வீட்டு மனைக்கான அங்கீகாரம், குடிநீர் இணைப்பு, குடிநீர் கட்டணம், மாதந்தோறும் கட்டக்கூடிய குடிநீர் கட்டணம், பண்ணுறதுக்கு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தொழில் வரி, கடை வந்து நம்ம வாடகைக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த வாடகை வரி, நம்ம எதுவும் விளம்பரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா விளம்பரங்கள் மற்றும் கேளிக்கை வரிகள், இது வந்து எல்லா உள்ளாட்சி அமைப்புக்குமே பொதுவானது. இப்போ ஊராட்சி வந்து மாநகராட்சியாகவோ நகராட்சியாகவோ மாறும்போது நம்ம ஒரு கனவு இருக்கும் எல்லாத்துக்குமே, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு. இப்போ வாடகை வீட்டில் இருப்போம், நம்ம புதிதாக ஒரு வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கியிருப்போம். அந்த இடம் வந்து காலிடமாக இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் இல்லை 10 ஆண்டுகள் கழித்து நம்ம அதில் வீடு கட்டிக்கிறலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருப்போம். ஆனால் ஊராட்சியிலையும் பேரூராட்சியிலையும் காலிமனைகளுக்கென்று வரி கிடையாது. ஆனால் நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் காலிமனைகளுக்கான வரிகள் வந்து நம்ம செலுத்தி தான் ஆகணும். அதே போல் பாதாள சாக்கடை அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வருவாங்க. இது வந்து ஊராட்சிக்கும் பேரூராட்சிக்கும் பாதாள சாக்கடை திட்டம் இருக்குது, ஆனால் வரிகள் கிடையாது. இதே நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் நம்ம வந்து பாதாள சாக்கடைக்கென்று வரி செலுத்தி ஆகணும். அதே நீர் இணைப்பு நம்ம வாங்குகிறோம், மாதாந்திர குடிநீர் கட்டணங்கள் செலுத்துகிறோம், ஆனால் அதற்கான வரிகளும் அதிகம். இந்த வரிகள் இல்லாமல் ஊராட்சியில் செலுத்தக்கூடிய வரிகளை விட 1 மடங்கு 2 மடங்கு 3 மடங்கு கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஊராட்சியிலேருந்து நேரடியாக மாநகராட்சியாக மாறும்போது. இப்போ ஊராட்சியாக இருக்கும்போது குறிப்பிட்ட வரிகள் தான் கட்டுறோம், மாநகராட்சியாக மாறுச்சுன்னா கூடுதலாக 2-3 வரிகள் செலுத்த வேண்டியது இருக்குது. அதே போல் வரிகளுடைய தொகையும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே மிக முக்கியமான காரணம். இன்னொன்று பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஊராட்சி வந்து மாநகராட்சியாக மாறும்போது வரிகள் அதிகமாகுது,
கிராம ஊராட்சிகளில் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டம் பேரூராட்சியிலையோ நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ இருக்காது அப்படிங்கிறது. பொதுவாக எல்லாருமே இந்த 100 நாள் வேலை, இந்த வரி உயர்வு, இது ரெண்டை மட்டும்தான் முக்கிய பிரச்சனைகளாக எடுத்து பேசுவாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கிராம ஊராட்சியாக இருக்கும்போது ஒரு மனையை வாங்குறீங்க அப்படின்னா அந்த மனை வாங்குறதுக்கான விலை இருக்கு இல்லையா, அது பத்திரப்பதிவு கட்டணங்கள் இது எல்லாமே குறைவு. இது ஊராட்சியிலேருந்து திடீர்னு மாநகராட்சியாக மாறும்போது அந்த இடத்திற்கான தொகை விலை வந்து பல மடங்கு அதிகமாகும். அதே போல் அந்த முத்திரைத்தாள், பதிவுத்துறையோட கட்டணம் இது எல்லாமே வந்து 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாகுது. உதாரணத்துக்கு இப்போ திடீர்னு ஒரு கிராம ஊராட்சி மாநகராட்சியாக மாறும்போது இந்த வரிகள் எல்லாம் நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. அப்போ அங்கே விவசாயிகளோட நிலை என்னாகும் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் இந்த வரிகளை செலுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்யணும்னா, அவங்களுடைய உற்பத்தி பொருளுக்கான அந்த விலையை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு தான் அங்கே இருக்குது. அப்படி இல்லைன்னா விவசாயமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டு விவசாய வேளாண் விளைநிலங்கள் விற்பனை நிலங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நீர்நிலைகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அங்கே இருக்குது. ஏன்னா இடம் பெருக பெருக மக்கள் தொகை அதிகரிக்க அங்கே வந்து வீடுகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அப்போ இயல்பாகவே அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் வந்து முழுவதுமாக அழிக்கப்பட்டு அதில் குடியிருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது போன்ற பல காரணங்களை நம்ம சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லலாம், கிராம ஊராட்சியில் 100 நாள் வேலை எப்படி சரியாக இயங்குது, அதில் ஏகப்பட்ட குறைபாடு இருக்குல்ல, அப்போ மாநகராட்சியாக மாறுச்சுன்னா நல்லது தானே அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்களுடைய சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும்ல, அதனால் நாங்கள் ஊராட்சியிலேருந்து மாநகராட்சியாக மாறிச்சுன்னா எங்களுக்கு சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு 2 கோரிக்கையை முன்வைப்பாங்க. இப்போ 100 நாள் வேலை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பொதுவாக என்ன ஆகும் அப்படின்னா, 100 நாள் வேலையில் என்னப்பா செய்வாங்க, அங்கே போய் மண்வெட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் மரத்தடியில் உட்காந்து தூங்கிட்டு வந்துடுவாங்கல்ல, அதான 100 நாள் வேலை, அதுக்கு அவங்க பார்க்காமலே இருந்துக்கலாமே அப்படின்னு 100 நாள் வேலை திட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க எல்லாருமே. உண்மையாகவே இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது கிராமங்களில் சரியாக செயல்பட்டால் அந்த கிராமம் வந்து பயங்கர வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கான நோக்கத்துக்காக தான் அந்த 100 நாள் வேலையை கொண்டு வந்தாங்க. இந்த 100 நாள் வேலையில் இயற்கை வளங்களை உருவாக்குதல், பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதலுக்கான பணிகள், அதாவது மரக்கன்று வளர்த்தல், நீர்நிலைகளை பராமரித்தல், பாதுகாத்தல், இந்த மாதிரியான பணிகள் அதில் இருக்குது. அதுபோக பொது சொத்துக்களை உருவாக்குதல், குறுங்காடு வளர்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு புறம்போக்கு இடங்களில் காடுகள் வளர்க்கிறது, மூலிகை மரங்கள் வளர்க்கிறது, இது போன்ற குறுங்காடு வளர்த்தல் அப்படிங்கிற மிக முக்கிய பணியும் இந்த 100 நாள் வேலையில் வரும். அதுபோக தனிநபர் சொத்துக்களை உருவாக்குதல், இந்த பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கறது, பண்ணை குட்டை அமைத்தல், மீன் பண்ணை அமைத்தல், இது போன்ற சில பணிகள் இந்த 100 நாள் வேலையில் வரும். அதுபோக புது கட்டமைப்பை உருவாக்குதல், ஊரக கட்டமைப்பை உருவாக்குதல், இந்த வகைகளில் கிட்டத்தட்ட 265 பணிகளை வந்து இந்த 100 நாள் வேலையில் மேற்கொள்ளலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களும் சரி, அதை கண்காணிக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர்களும் சரி, இந்த 100 நாள் வேலை திட்டம் சரியாக செயல்படுகிறதா என்பதை வந்து எந்த ஒரு ஆய்வுமே செய்கிறதில்ல. அதே போல் 100 நாள் வேலை திட்டத்தில் பல முறைகேடு நடக்கிறதா சொல்லுவாங்க. அந்த 100 நாள் வேலை திட்டத்தை தணிக்கை செய்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் சமூக தணிக்கை அப்படின்னு ஒன்று நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சமூக தணிக்கை அறிக்கையில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்னா அதை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து ஆய்வு செய்யணும். மாவட்ட திட்ட அலுவலரும் மாநில திட்ட அலுவலரும் அதன் மீது நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தோட மிக முக்கியமான விதி. ஆனால் இது எல்லாம் முறையாக பின்பற்றப்படுதானா? இல்லை. அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சரியான நபராக இருந்தால் இந்த 100 நாள் வேலை திட்டம் முறையாக செயல்படுத்தப்படும். ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலர் என்பவர் சரியாக இருந்தால் 36 முதல் 40 ஊராட்சிகளில் இந்த திட்டம் வந்து சரியாக நடைமுறைப்படுத்த முடியும். அதே போல் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் திட்ட இயக்குனர் அவர்களும் சரியான நபராக இந்த ஊராட்சியை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கத்தை கொண்டிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 முதல் 500 ஊராட்சிகளில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் மூலமாக அந்த கிராம ஊராட்சியை வந்து வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. தூய்மை பணியாளர்களுக்கு ஊராட்சியில் கொடுக்கக்கூடிய கூலியை விட, சம்பளத்தை விட மாநகராட்சியில் அதிகம்தான். ஆனால் வரிகள் நீங்கள் அதிகமாக கட்டணும். எவ்வளவு நீங்கள் சம்பளம் வாங்குறீங்களோ அதற்கு இணையாக வரிகள் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் ஆகும். அதுக்காக நீங்கள் இந்த கிராம ஊராட்சியிலேயே திடக்கழிவு மேலாண்மை இருக்குது. இந்த திடக்கழிவு மேலாண்மை, வீடுகளில் சேகரிக்கப்படும் இந்த குப்பைகளை திடக்கழிவு மேலாண்மை மூலம் அதை வந்து தரம் பிரித்து அதிலிருந்து இயற்கை உரம் தயாரித்து விற்பனை செய்வதன் மூலமாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வந்து கூடுதலாக வழங்கலாம். இதை வந்து எந்த ஊராட்சியிலையுமே செய்கிறதில்ல. அதே மாதிரி
திரவ கழிவு மேலாண்மை இருக்குது, அந்த திட்டத்தையும் எந்த ஊராட்சியிலையுமே முறையாக பின்பற்றுறதில்ல. இதை செஞ்சாலே போதும், அந்த ஊராட்சி வந்து இன்னும் அடிப்படை வசதிகளில் மேம்படும், அந்த தூய்மை பணியாளர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது உயரும். அதற்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விளையாட்டு மைதானங்கள், பூங்காக்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராம ஊராட்சியிலேயே விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி கூடம், பூங்காக்கள் கொண்டு வருவதற்கான திட்டங்கள் இருக்குது. அதை வந்து எந்த ஊராட்சியிலையுமே முறையாக பின்பற்றுறதில்லை. இவங்க பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, மாநகராட்சியாக மாறிச்சுனா தான் திட்டங்கள் வரும் அப்படிங்கிறது கிடையாது. ஊராட்சியிலையுமே எல்லா திட்டங்களும் இருக்குது. அந்த மதிப்பீட்டு தொகை அப்படிங்கிறது தான் குறைவாக இருக்கும் ஊராட்சிக்கும் மாநகராட்சிக்கும். இப்போ இது வந்து வரி இனங்கள். இப்போ வரி இல்லாத நம்ம வந்து பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ் இது போன்ற வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும். அது எல்லாமே வந்து கட்டணம் அதிகம். நீங்கள் ஊராட்சியையும் மாநகராட்சியும் ஒப்பிடும்போது இந்த கட்டணங்கள் வந்து 2 மடங்கு 3 மடங்கு எல்லா கட்டணங்களுமே அதிகம். இப்போ பொதுவாக அரசு என்பது மக்களிடம் வரிகளை வாங்கி அந்த வரிகள் மூலமாக தான் திட்டங்கள் கொடுக்கும். வரி நம்ம குறைவாக கட்டுறோம் அப்படின்னா குறைவான திட்டங்கள் வரும், வரி அதிகமாக கட்டுறோம் அப்படின்னா அதிகமான திட்டங்கள் வரும். அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிலை. அப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய எல்லா வரிகளையுமே உயர்த்தியாச்சு. சமீபத்தில் சொத்து வரியை உயர்த்தினாங்க, மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்காங்க. இது போன்ற வரிகள் வந்து அதிகமாகும்போது கூடுதலாக நம்ம வரிகளை திரும்ப அதிகப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த நகரமயமாக்கலை கையில் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா வரிகளை கூட்டிட்டாங்க அப்படின்னா மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு தரம் உயர்த்துகிறோம் அப்படின்னா தரம் உயர்த்தினா இதெல்லாம் கண்டிப்பாக கூடத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு இயல்பான மனநிலைக்கு மக்கள் வந்துருவாங்க. அப்படிங்கிறதுனாலையும் இவங்க இந்த நகரமயமாக்கல் அப்படிங்கிறத விரிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இது வந்து கட்டாய நகரமயமாக்கலை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். அதற்காக தரம் உயர்த்தவே வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட கோரிக்கை இல்லை. ஏன்னா நகராட்சிகளை கண்டிப்பாக மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தணும், அதனுடைய மக்கள் தொகை வருமானத்தை பொறுத்து. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு கலந்தாலோசனை செய்யாமல், மக்களிடம் எந்த ஒரு கருத்து கேட்பும் நடத்தாமலே கட்டாயமாக இந்த மாதிரியான தரம் உயர்த்தல் என்பது மக்களுக்கு விரோதமான செயல் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. இப்போ சமீபத்தில் ஒரு 4 நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் போது அருகில் உள்ள கிராமங்களை இணைக்கும் போது பல இடங்களில் வந்து கிராம ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய வணிகர்கள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம செய்தித்தாள் வாயிலாகவும் காணொளி செய்திகள் வாயிலாகவும் நம்ம அறிந்து கொண்டு இருப்போம். இப்போ ஒரு நிகழ்கால உதாரணமாக இதற்கு அடுத்து மாநகராட்சியாக மாறவிருக்கும் ராஜபாளையத்துடன் ஒரு 13 கிராம ஊராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக்குவதற்கான ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்மளோட அந்த ஊர் சார்பாக நம்ம அந்த பிரச்சனையை இப்போ பார்ப்போம். நான் இருக்கக்கூடியது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் நகராட்சிக்கு அருகில் உள்ள தளவாய்புரம் ஊராட்சி அப்படிங்கிறதா என்னுடைய ஊராட்சி. இந்த தளவாய்புரம் ஊராட்சி 2ஆம் நிலை கிராம ஊராட்சியாக இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சென்சஸ் டவுன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஏன் சென்சஸ் டவுன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா, குறிப்பாக இந்த தளவாய்புரத்தில் ஆயத்த ஆடை உற்பத்தி நிறுவனங்கள், அதாவது கார்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் வந்து அதிகமாகவும், அதே போல் அரிசி ஆலைகள் அதிகமாகவும் இந்த பகுதியில் இருக்குது. அது இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய செட்டியார்பட்டி பேரூராட்சின்னு ஒரு உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. அந்த பேரூராட்சி தளவாய்புரம் ஊராட்சி இரண்டையும் நம்ம பிரிக்க முடியாது. ஒரு தெருவில் ஊராட்சி முடியும், அதற்கு அடுத்த தெருவிலேயே வந்து எந்த தெரு முடியுதோ அந்த தெருவிலேயே பேரூராட்சி ஆரம்பிக்கும். இப்படி தான் இங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு இருக்குது. இப்போ இதில் ராஜபாளையம் நகராட்சி கூட கிட்டத்தட்ட 13 ஊராட்சிகளை முழுவதுமாக ஒரு ஊராட்சியை பகுதியாகவும் இணைத்து 14 ஊராட்சிகளை ராஜபாளையம் நகராட்சியோடு இணைத்து மாநகராட்சியாக மாற்றுவதற்கான ஒரு கருத்துரு கேட்டிருக்காங்க. அந்த கருத்துருவில் முக்கியமாக அவங்க குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, கிராமத்தினுடைய வரைபடம், கிராமத்தினுடைய மக்கள் தொகை, 3 வருடத்திற்கான செலவு, 5 வருடத்திற்கான வருமானம், ஆண்டு வருமானம், அந்த கிராமங்களின் சிறப்பு அம்சங்கள், திருமான நகல், இது எல்லாத்தையுமே வைக்க சொல்லியிருக்காங்க. கிராம பகுதிகளுக்கு நீங்கள் எந்த திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னாலும் கிராம சபையில் ஒப்புதல் இல்லாமல் திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் இந்த கிராமங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம். இந்திய அரசியலமைப்பின் 73வது திருத்த சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டது தான் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் கிராம ஊராட்சியில் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டுமென்றாலும் கிராம சபையின் ஒப்புதல் கட்டாயம். இதற்கு ஒரு உதாரணமாக தற்போது கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு
அப்படின்னு கிராமப்புறங்களில் வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்துக்கு கிராம சபையில் தான் பயனாளர்களை தேர்வு செய்து கிராம சபையில் ஒப்புதல் பெற்றால் மட்டுமே அந்த பயனாளிகளுக்கு கலைஞர் கனவில்லம் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து சமீபத்தில் நம்ம பார்த்துருப்போம். அதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஊராட்சியை திடீர்னு மாநகராட்சியாக மாற்றும்போது அந்த கிராம சபையில் தீர்மானம் கண்டிப்பாக வாங்கணும். அது வந்து மக்கள் ஒத்துழைப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய இப்போ எல்லா உள்ளாட்சி அமைப்புகள்லையும் இந்த கூட்டம் நடக்கும். மன்ற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரூர் மன்ற கூட்டம், நகர்மன்ற கூட்டம், மாமன்ற கூட்டம், ஊராட்சிலையும் அதே மாதிரி ஊராட்சி மன்ற கூட்டம் நடக்கும். இதில் எங்கேயுமே வந்து பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் கிராம ஊராட்சியில் கிராம சபை அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கிராம சபைக்கு பொதுமக்கள் தான் கட்டாயம் கலந்து கொள்ளணும். வாக்குரிமை பெற்ற அந்த கிராம பகுதியில் வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுமே அந்த கிராம சபையினுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள். எப்படி நம்ம சட்டமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் இருக்கிறாங்களோ அதே போல் கிராம சபையில் அந்த ஊராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி செயலர் இந்த கூட்டங்களை நடத்துவாங்க. அதில் மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான திட்டங்களும் அந்த கிராம சபையில் ஒப்புதல் பெற்று தான் அந்த கிராமங்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைவேற்றப்படும். இப்போ இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு. இங்கே வந்து மக்கள் பங்களிப்பு என்பது மிக முக்கியம். அது வந்து எந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்குது அப்படின்னா கிராம ஊராட்சியில் தான் இருக்குது. நீங்கள் பேரூராட்சியிலையோ நகராட்சியிலையோ மாநகராட்சியிலையோ மக்கள் பங்களிப்பு வந்து பெருசாக இருக்காது. ஆனால் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படிங்கிறதே கிராமங்கள் தான். அந்த கிராமங்களை வலுப்படுத்துவது தான் இந்த கிராம சபை. அதுக்கு மக்கள் பங்களிப்பு கட்டாயம். அதனால் இந்த ஊராட்சியிலிருந்து மாநகராட்சியாக மாறும்போது இந்த கிராம சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காது. அங்கே மக்களுக்கான பங்களிப்பே இல்லாமல் முழுக்க முழுக்க அது மக்கள் பிரதிநிதிகளோட கையில் போயிடும். அந்த மக்கள் பிரதிநிதிகள் யாருக்காக வேலை செய்வாங்கன்னா அரசியல் கட்சிகளுக்காக வேலை செய்வாங்க. அங்கே வந்து மக்களுக்கான எந்த ஒரு பங்களிப்புமே அங்கே இல்லாமல் போயிடும். அதனால் இந்த அமைப்பு வந்து முற்றிலுமாக சிதைக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நாங்கள் கிராம ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கிய நோக்கமே இதுதான். நீங்கள் கேட்கலாம், பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சியிலெல்லாம் பகுதி சபா வார்டு சபாலாம் இருக்கே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கிராம சபைக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இந்த குழுக்களுக்கு வந்து பகுதி சபைக்கோ ஏரியா சபைக்கோ இன்னும் வரவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு வருந்தக்கூடிய செயல். ஏன்னா அதை வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை. அதற்கான சட்டத்திட்டங்கள் இன்னும் தெளிவாக வகுக்கப்படவில்லை. ஆனால் கிராம சபைக்குன்னு சொல்லி சில மரபுகள் இருக்குது, சில விதிகள் இருக்குது. அதுக்கு உட்பட்டு தான் நம்ம கிராம சபையை நடத்த முடியும். அந்த கிராம சபை கட்டாயம் எல்லா ஊராட்சியிலையும் இருக்கணும். அப்படின்னா இந்த கிராம ஊராட்சியாக இருந்தால் மட்டும்தான் கிராம சபை நடக்கும். அதே போல் இந்த ஊராட்சி செயலர்கள் என்பவர்களை நம்ம அணுகிறதுக்கு எளிதாக இருக்கும். நமக்கு எந்த ஒரு சேவை வேண்டுமானாலும் நம்ம ஊராட்சி அலுவலகத்துக்கு போகிறோம். ஊராட்சி செயலரை நம்ம எளிதாக அணுகி நம்ம அந்த சேவைகளை வாங்கி கொண்டு வர முடியும். ஆனால் இதே மாநகராட்சியாக மாறும்போது மாநகராட்சி ஆணையாளர் என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர், அதாவது IAS படிச்சுட்டு வந்த ஒரு அலுவலராக இருக்கிறதுனால அவங்க எளிதாக வந்து அணுக முடியாது அப்படிங்கிறது இங்கே ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம், எல்லா உள்ளாட்சி அமைப்பையுமே கட்டாயம் தரம் உயர்த்தணும். ஆனால் கிராம ஊராட்சிகளை வந்து தரம் உயர்த்தும் போது இந்த விதிகள்லாம் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். வலுக்கட்டாயமான இந்த நகரமயமாக்கலை தான் எதிர்க்கிறோம். அதனால் அரசு வந்து கிராம ஊராட்சிகளை நேரடியாக மாநகராட்சியாக மாற்றும் இந்த திட்டத்தை வந்து உடனடியாக பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மக்களும் எங்களுக்கு வந்து ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை எழுதியிருக்கோம். இது வந்து அரசு எந்த அளவுக்கு இதை பரிசீலனை பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியலை. எதனால் தளவாய்புரம் ஊராட்சியை ராஜபாளையத்தோடு இணைத்து நீங்கள் மாநகராட்சியாக மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தளவாய்புரமானது ராஜபாளையத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு உள்ளாட்சி அமைப்பையுமே தரம் உயர்த்தும் போது அருகில் இருக்கக்கூடிய ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதுர கிலோமீட்டர் பரப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஊராட்சிகளை மட்டும்தான் இணைக்க முடியும். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் தான் நகராட்சியோடு இணைத்து மாநகராட்சியாக மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. ஆனால் தளவாய்புரம் ஊராட்சியை மாநகராட்சியாக மாற்றும் போது இந்த விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை. ஏன்னா இது வந்து தளவாய்புரம் ஊராட்சியானது ராஜபாளையத்திலிருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதுபோக நீங்கள் ராஜபாளையம் நகராட்சி எல்லை முடிந்தவுடனே அயன்கொள்ளங்கொண்டான் என்ற ஒரு கிராம ஊராட்சியினுடைய எல்லை ஆரம்பிக்குது. அதன் பின்பு ஒரு 2-3 ஊராட்சிகள் வருது. அதன் பின்பு நக்கனேரி என்ற ஒரு ஊராட்சியும் ஜமீன் கொல்லங்கொண்டான் என்ற ஒரு ஊராட்சியினுடைய எல்லை பகுதியும் இருக்குது. இதையெல்லாம் கடந்து தான் நீங்கள் வந்து தளவாய்புரம் ஊராட்சிக்கு வரணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அயன் கொல்லங்கொண்டான், நக்கனேரி,
ஜமீன் கொள்கொண்டான் இந்த 3 உள்ளாட்சி பகுதிகளையும் இந்த நகராட்சியோட இணைக்கக்கூடிய திட்டத்தில் இணைக்கலை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய தளவாய்புரத்தை இதனோட இணைக்கிறாங்க. தளவாய்புரத்தை இணைக்கும் போது கூடுதலாக ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வரி செலுத்தணும், எந்த ஒரு தேவைக்கு நம்ம மாநகராட்சி அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்னாலும் 11 கிலோமீட்டர் தூரம் பயணித்து தான் போகணும். அவங்க சொல்லுவாங்க, நம்ம கணினி வரி வசூல் மையம் நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரிகள் மட்டும்தான் நம்ம அங்கே செலுத்த முடியுமே தவிர மற்ற சேவைகள் வாங்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மாநகராட்சி அலுவலகத்துக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு நம்ம இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால தான் மக்கள்கிட்ட எந்த ஒரு கருத்து கணிப்பும் கேட்காம இது போன்ற விதிகளில் எந்த ஒரு முரண்பாடும் இல்லாமல் விதிகளுக்கு உட்பட்டு அந்த உள்ளாட்சி அமைப்பை தாராளமாக எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தரம் உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதான் பொதுமக்களோட கருத்தாக இருக்குது. எனவே மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, பொதுமக்கள்கிட்ட குறிப்பாக கிராம ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைத்து மாநகராட்சியாக மாற்றும்போது அந்த கிராம சபையின் ஒப்புதல் இல்லாமல், கிராம மக்களின் ஒப்புதல் இல்லாமல் அதை மாற்றக்கூடாது அப்படிங்கிறத மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக நம்ம தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாக வைத்துக்கிறோம். அதே நேரத்தில் ராஜபாளையம் நகராட்சியை தரம் உயர்த்துறதுல எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா அதை ராஜபாளையம் நகராட்சியை மாநகராட்சியாக மாற்றலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ராஜபாளையம் மக்கள் தான் முடிவு செய்யணும். ஆனால் தளவாய்புரம் ஊராட்சியை நேரடியாக ராஜபாளையம் நகராட்சியோடு இணைத்து மாநகராட்சியாக மாற்றும்போது தளவாய்புரம் ஊராட்சி என்னென்ன மாதிரியான சிக்கல்களுக்கெல்லாம் உள்ளாகும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அரசுக்கு கோரிக்கை மனுக்கள் மூலமாக தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். இந்த முயற்சியை, அதாவது தளவாய்புரம் ஊராட்சியை நேரடியாக ராஜபாளையம் நகராட்சியுடன் இணைத்து மாநகராட்சியாக மாற்றும் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தளவாய்புரம் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும், ஊராட்சிகளில் குறிப்பாக ஊராட்சிகளில் வாழக்கூடிய மக்கள் சார்பாக கிராம சபை தீர்மானம் இல்லாமல், கிராம சபையில் மக்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த ஒரு ஊராட்சியுமே நேரடியாக மாநகராட்சியாக தரம் உயர்த்தக்கூடாது என்று மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.